காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்லம்மா. மறந்துட்டு கொஞ்சம் வரேன். சரிம்மா. இந்த சாமி. சரிம்மா. இங்க பாரு சாமி, உன் படிப்புக்கு பணம் தான் ஒரு முட்டு கட்டியா இருக்குன்னா அம்மா அதை நான் எப்படி வேணாலும் சம்பாரிச்சு கொடுத்துருவேன். நீ எதை பத்தி யோசிக்காத சாமி, நல்லா படிக்கிறது மட்டும் பாரு. என்ன? சரிம்மா, நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை. சரி, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். என்னடி புதுசு புதுசா ட்ரெஸ் போடுற, காலேஜ் ஃபீஸ் கட்ட சொன்னா டக்கு டக்குன்னு கட்டிடுற. அப்படி என்னடி எங்க அம்மா வேலை பாக்குறாங்க? எங்க அப்பா அம்மாவும் தான் மாசம் முழுக்க மாங்குன்னு வேலை செய்யறாங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்ல. அம்மனி கொடுத்து வச்சவதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. பிரியா அவங்க அப்பா இறந்ததுக்கு பணம் வந்ததுல, இந்த மாதிரி எங்க அப்பா இறந்ததுக்கும் பணம் வந்திருக்கும் போல. அதுலதான் எங்க அம்மா எனக்கு எல்லாமே செய்யறாங்க. ஓ அப்படியா? சரிடி, பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். சாமி, படிச்சுட்டு இருக்கியா? காலேஜ்ல காசு கட்டிட்டியாடா? கட்டிட்டேம்மா. அம்மா, நான் என்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னடா? கேளு. அம்மா, என் ஃப்ரெண்டு பிரியா அவங்க அப்பா இறந்ததுக்கு பென்ஷன் பணம் வருது இல்லம்மா, அதே மாதிரி நம்ம அப்பா இறந்ததுக்கும் வருதுதானம்மா? அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாரு, அதனால பணம் வந்துச்சு. உங்க அப்பா என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாரு, குடிச்சிட்டு அங்கங்க ஊர் சுத்திட்டு இருந்து செத்து போயிட்டாரு. அவருக்கெல்லாம் எந்த பணமும் வராது. ஏதோ நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன், அப்புறம் துணி தைக்கிறேன். இந்த காசை வச்சுதான் நம்ம பொழப்பு போயிட்டு இருக்கு. சரி, இப்ப எதுக்கூட அதை கேக்குற? இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். சரி சரி, மணி ஆயிடுச்சு, வா சாப்பிட்டு படுக்கலாம். என்ன? சரிம்மா. வா. அங்க போறது யாருன்னு தெரியுதா? தெரியலக்கா, யாருன்னு எனக்கு தெரியலக்கா. அதான் அப்படின்னு பறி கொடுத்துட்டு மாறி விட்டு போய் வரல, அவளோட பொண்ணுதான். வயசு பொண்ணை வச்சுக்கின்னு அவ பண்ற வேலைய பாரு, கேட்கவே காது கூசுது. நமக்கு எதுக்கு இந்த கருமாலாம்? சரி சரி, நம்ம வேலையை போய் பார்க்கலாம். எப்படா வந்த? ஏன் வந்த உடனே படுத்துட்டு இருக்கிற? சரி வா, ஒரு வழி சாப்பிட்டு படுத்துக்கு. எந்திரி. அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிட்டு போ. ஏன்டா அப்படி பேசுற? உடம்புக்கு என்ன சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அமைதியா. மகா, மகா, என்னாச்சு உங்களுக்கு? சரி, கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். காலேஜ் கிளம்பிக்கிறான். காலேஜ் வேற மணி ஆகுது. மகா, 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 என்ன? மணி ஆயிடுச்சுமா, காலேஜ் கிளம்பலையா? நான் இன்னைக்கு காலேஜ் லீவு. போலையா? போலனா எப்படிமா படிப்பு? இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ் தான், நான் போலனா ஒன்னும் ஆயிடாது. நீ போய் வேலையை பார்ப்போ. ஐயோ, போலனா எப்படி? எங்க போற? மளிகை செலவு இல்லம்மா, அத போய் வாங்கிட்டு வரலான்னு. நீ சாப்பிட்டு படுத்துக்கோடா, நான் போயிட்டு வந்துடுறேன்.
மகா இங்கதான் உட்காந்துருக்கியாடா? உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்க? படுத்து தூங்கிட்டு இருக்கலாம்ல. சரி சரி, காலையில ஏதோ ஃபங்க்ஷன் வருது, துணி எடுத்து கொடுமான்னு சொன்னல, அம்மா உனக்கு பிடிச்ச துணி எடுத்து வந்துக்கிறேன், போட்டுக்க சாமி. மகா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, எதுக்கு நீ துணியை தள்ளி விட்ட? இந்த மாதிரி பாவப்பட்ட காசுல தான் இவ்வளவு நாள் எனக்கு துணி எடுத்து கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த துணியை தொட்டு கூட பாத்திருக்க மாட்டேன். பணத்துக்காக இவ்வளவு கேவலமா போயிட்டியே நீ. மகா, என்ன பேசுற நீ? போத நிறுத்து. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தினம் அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றது எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? வாடி என் கூட, வாடி. இங்க பாருடி நீ. பாருடி, எனக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு நான் நினைச்சிருந்தா உங்க அப்பா போய் சேர்ந்தவனே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பேன். இவருக்கு கை கால் எதுவும் வராது, எல்லாம் படுத்த படுக்கையாதான். பார்த்த உனக்கே இப்படி அருவருப்பா இருக்கே, இருந்தும் நான் செய்யறேன். யாருக்காக? எல்லாம் உனக்காகடி. உங்க பாருடி, கோயில் சிலையில கூட ஆபாசமா பார்த்தா அது ஆபாசமா தான் தெரியும், அதே ஆன்மீகமா பார்த்தா ஆன்மீகமா தான் தெரியும். எல்லாம் நம்ம பாக்குற கண்ணோட்டத்தில் தான்மா இருக்கு. உனக்காக இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலை கொடுத்தாலும் அம்மா நான் அதை கண்ணியமா செய்வோமா. இத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா என்னோட கஷ்டம் என்னோடய போட்டோம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அம்மா மறைச்சிட்டேன். அம்மா